வணக்கம். செய்திச் சுருக்கம். அலங்காநல்லூரில் தவறவிட்டது கிழக்கரையில் கிடைத்தது. 10 காளைகளை அடக்கி அபிசித்தர் முதலிடம். மதுரை கிழக்கரையில் கட்டி முடிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியையும் துவக்கி வைத்தார். போட்டியில் 500 காளைகள் 300 வீரர்கள் பங்கேற்றனர். 10 காளை அடக்கி அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை தவறவிட்டவருக்கு இந்த முறை முதல் பரிசு கிடைத்துள்ளது. அபிசித்தருக்கு மஹேந்திரா கார் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. 6 காளைகளை பிடித்து 2ஆம் இடத்தை சின்னப்பட்டி தமிழரசன் மற்றும் பரத் பிடித்துள்ளனர். இருவருக்கும் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை கணேஷ் கருப்பையா காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசை தட்டி சென்றது. திருச்சி அணைக்கரை வினோத்தின் காளைக்கு 2ஆம் பரிசு, மதுரை அண்ணாநகர் பிரேம் என்பவரின் காளை 3ஆம் இடத்தையும் பிடித்தன. காங்கிரசுடன் எந்த உறவும் இல்லை, மேற்கு வங்கத்தில் தனித்தே போட்டி. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின. லோக்சபா தேர்தலுக்குள் கூட்டணியை பலப்படுத்த பல நகரங்களில் கூட்டம் நடத்தினர். இருப்பினும் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருப்பதால் கூட்டணி ஆட்டம் கண்டு வருகிறது. இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இது இண்டி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேட்டியளித்த மம்தா, நான் காங்கிரஸ் கட்சியுடன் எந்த பேச்சும் நடத்தவில்லை, மேற்கு வங்கத்தில் தனித்து போராடுவோம் என எப்போதும் கூறி வருகிறேன். நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி, தனியாகவே பாஜகவை தோற்கடிப்போம். தனியாக போட்டியிட்டாலும் இண்டி கூட்டணியில் ஒரு அங்கமாகவே இருக்கிறோம். ராகுலின் நியாய யாத்திரை மேற்கு வங்கம் வழியாக செல்கிறது. ஆனால் அது குறித்து எந்த தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் மம்தா கூறினார். தமிழக புதுச்சேரி கவர்னர்களின் டீ பார்ட்டிக்கு வரமாட்டோம். குடியரசு தினத்தன்று மாலை தமிழக கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நடக்க உள்ளது. இதில் முதல்வர், எம்பி, எம்எல்ஏக்கள், கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர். கவர்னரின் தேநீர் விருந்தை இந்த முறையும் புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. கவர்னர் ரவி RSS மற்றும் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார். அவர் பதவியேற்றதில் இருந்தே அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். எனவே நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என தமிழக காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனும் கவர்னரின் தேநீர் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் முடிவு ஒருபுறம் இருக்க, திமுக இன்னும் அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் புதுச்சேரியிலும் கவர்னர் தமிழிசையின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறியுள்ளார். தமிழிசை பாஜக தலைவர் போலவும், கவர்னர் அலுவலகம் பாஜக கொடி கட்டாத கட்சி அலுவலகம் போலவும் செயல்படுகிறது. எனவே அவரது தேநீர் விருந்தை புதுச்சேரி மாநில திமுக புறக்கணிக்கிறது என அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் எதிர்க்கட்சிகளும் இதே நிலைப்பாட்டை அறிவித்துள்ளன. போன ஆண்டும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழக புதுச்சேரி கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. CV சண்முகம் வழக்கில் செக் வைத்த ஹைகோர்ட். 12 மணி நேர வேலை நேரம் குறித்த தமிழக அரசின் சட்ட திருத்தம், வெளி மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறியது தொடர்பாக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சித்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேசியிருந்தார். மத்திய அரசை கண்டு தமிழக அரசு பயப்படுகிறது, கஞ்சா முதல்வர், 420 அரசு என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அரசு மற்றும் முதல்வரின் பெயருக்கும் களங்கம் விளைவித்ததாக கூறி CV சண்முகத்திற்கு எதிராக 4 அவதூறு வழக்குகளை விழுப்புரம் ஸ்பெஷல் கோர்ட்டில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்குகள், எனவே இவற்றை ரத்து செய்ய வேண்டும் என ஹைகோர்ட்டில் CV சண்முகம் மனு செய்தார். இந்த வழக்குகள் நீதிபதி N ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. எங்கள் போராட்டத்துக்கு பின் 12 மணி நேர வேலையை அரசு திரும்ப பெறும்போது எங்கள் கருத்து எப்படி அவதூறாக கருத முடியும்? முதல்வரை தாக்கியோ நேரடியாகவோ பேசவில்லை, தமிழக அரசை மட்டுமே விமர்சித்ததாகவும் வழக்கின் முந்தைய விசாரணையில் சண்முகம் தரப்பு வக்கீல் வாதிட்டார். இந்த வழக்கில் நீதிபதி N ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தீர்ப்பளித்தார். பொதுக்கூட்டங்களில் அரசின் ஊழல், மோசமான நிர்வாகம் என சுட்டிக்காட்டுவதை அவதூறாக கருத முடியாது. எனவே இந்த 2 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே நேரம் தொழிலாளர் சட்டம், 420 அரசு என பேசியது அதிகாரிகளை களங்கப்படுத்தும் வகையில் இருந்தால் அது அவதூறாகும். எனவே இந்த 2 வழக்குகளில் விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம் என நீதிபதி உத்தரவிட்டார். இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், ராஜேஷ் தாஸை எச்சரித்த நீதிபதி. 2021 பிப்ரவரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பு DGPயாக இருந்த ராஜேஷ் தாஸ் மீது பெண் IPS பாலியல் தொல்லை புகார் அளித்தார். ராஜேஷ் தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது விழுப்புரம் CBCID போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.
இதனை விசாரித்த விழுப்புரம் கிரிமினல் கோர்ட் ராஜேஷ் தாஸ் குற்றவாளி என அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,500 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ஜூன் மாதம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். பிறகு இந்த வழக்கை விழுப்புரம் கோர்ட் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது, எனவே வேறு கோர்ட்டுக்கு மாற்றக்கோரி ஹைகோர்ட்டை நாடினார். ஜனவரி 9 அவரது மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வழக்கு விசாரணையை வேறு கோர்ட்டுக்கு மாற்ற எவ்வித முகாந்திரமும் இல்லை என கூறி ராஜேஷ் தாஸ் மனுவை தள்ளுபடி செய்தார். வழக்கு விசாரணையை ஜனவரி 24க்குள் முடிக்கவும் உத்தரவிட்டார். இதற்கிடையே சஸ்பெண்டில் இருந்த ராஜேஷ் தாஸுக்கு கட்டாய பணி ஓய்வு வழங்கியது தமிழக அரசு. இந்த சூழலில் அவரது மேல்முறையீட்டு மனு விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்டில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேஷ் தாஸ் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் கடுப்பான நீதிபதி பூர்ணிமா, இதுதான் ராஜேஷ் தாஸுக்கு கடைசி வாய்ப்பு, வரும் 29 ராஜேஷ் தாஸ் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும், அன்றைய தினமே தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். அன்றைய தினம் வாதங்கள் முடிந்த பிறகு தீர்ப்பு தொடர்பாக நீதிபதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. சேலம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடந்தது. சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் மாணவர்களிடையே உரையாற்றினார். நீங்கள் அருகில் உள்ள கல்லூரிக்கு அறிவியல் கண்காட்சிக்கு செல்ல நேரமாகி விட்டதால் உடனடியாக சைக்கிள் வழங்கி விழாவை முடித்துக் கொள்வதாக கூறி அமரச் சென்றார். அப்போது அருகில் இருந்த திமுகவினர் தங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் இல்லை என்றால் இந்த சைக்கிளே வழங்க முடியாது என்று கூறி வாக்குவாதம் செய்தனர். இதை அரசியலாக்க வேண்டாம், மாணவர்கள் முன்பு இப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என எம்எல்ஏ அருள் கேட்டுக்கொண்டார். ஆனாலும் திமுக விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜு தொடர்ந்து கூச்சலிட்டு விழாவை நடத்த விடாமல் தகராறு செய்தார். என்ன உடைய ராஜாவுடைய அனைவருக்கும் என் முதல்வரை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டளை தூரும் மனக்கேணி கட்டளை தூரும் அறிவு. இது வந்து உனக்கு எனக்குல தண்ணீர் இறக்க நீர் வந்து இதனால் விரக்தியடைந்த எம்எல்ஏ அருள், நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை, நடந்த சம்பவத்திற்காக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதாக மாணவர்கள் முன்பு விழுந்தார். அவரை சக நிர்வாகிகள் எவ்வளவோ தடுக்க முயன்றும் மீறி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து மன்னிப்பு கேட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியோடு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, அவர் சொல்றது நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் காசு அரசியல் பண்ண விரும்பல. கத்துக்கொண்ட இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்தல. அரசியல் அதிகம் சேர்த்து நான் மீண்டும் ஒரு வயசு போட்டு அசிங்கப்படுத்துறோம். இதற்கு முன்பு சேலம் ஓமலூரில் முத்துநாயக்கன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. ஒரு கட்டத்தில் கடை ஊழியர்களின் கால்களில் விழுந்த எம்எல்ஏ அருள், தயவு செய்து கடையை மூடுங்க என கெஞ்சினார். இதேபோல் மகுடஞ்சாவடி அருகே கபடி உள் விளையாட்டரங்கை திறந்து வைக்க வந்த எடப்பாடி பழனிசாமி காலில் எம்எல்ஏ அருள் விழுந்த சம்பவம் பாமக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த விழாவில் பலமுறை அருள் வணக்கம் வைத்த போதும் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு சால்வை போடுங்க என எடப்பாடி கூறிய பிறகே அருள் அமைதியானார்.
ஆசிரியர் வீசிய மூங்கில் குச்சியால் மாணவிக்கு நடந்த சோகம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தலைவாசலைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குமார். இவரது 10 வயது மகள் கங்கையம்மாள் தலைவாசல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். கடந்த டிசம்பர் 22 கங்கையம்மாள் வகுப்பில் தலைமை ஆசிரியர் திருமுருகன் பாடம் நடத்தியுள்ளார். பின்னர் பாடம் நடத்தியது குறித்து மாணவர்களிடம் கேள்வி எழுப்பினார். கங்கையம்மாள் அருகில் இருந்த மாணவி சரியாக பதில் சொல்லாததால் அவரை அடிக்க மூங்கில் குச்சியை வீசி எறிந்துள்ளார். எதிர்பாராத விதமாக கங்கையம்மாள் இடது கண்ணில் குச்சி பட்டதால் அலறி துடித்தார். சிறுமியை தலைவாசல் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின் ஆத்தூர் தனியார் கண் மருத்துவமனையில் சேர்த்தனர். முழுமையாக குணமடையாததால் சேலம், மதுரை தனியார் கண் மருத்துவமனைகளில் அடுத்தடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் சிறுமி கங்கையம்மாளுக்கு இடது கண்ணில் 95% பார்வை திறன் இழந்தது தெரியவந்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆத்தூர் ஆர்டிஓ ரமேஷ், டிஎஸ்பி நாகராஜன் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். என்ன பேருமா? என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல எத்தனை படிக்கிறீங்க? 5வது படிக்கணும். நல்லா படிக்கணும். இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அந்த வாத்தியார் நடவடிக்கை என்ன நினைச்சீங்க சார்? அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காலைல 10 மணிக்கு பிள்ளைங்கள்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்குறபோது அந்த பொண்ணு இதோட பக்கத்தில் பானுன்னு ஒரு பொண்ணு அதுகிட்ட கேள்வி கேட்டது. அந்த பொண்ணு பதில் சொன்னேன். உடனே ஒரு சீட்டில் உட்காந்துட்டு மூங்கி குச்சி எடுத்து விசிறுது. அந்த பொண்ணு அடிக்கிறது தான் அவர் குச்சி விசிறின போது இந்த பொண்ணோட இந்த கண்ணில் குத்தினோடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம தலைவாசல் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போனோடனே இல்லை சார், இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து வெளியில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவேன். அன்றைக்கி சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்து சாயந்தரம் 22ஆம் தேதி சார். ஆமாங்க, 22ஆம் தேதி நடந்து அவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு தெரியுங்களா? அந்த வாத்தியார் திருமுருகவேல் ஆசிரியர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவங்கள்ட்ட கொண்டு வரலை சார். கொண்டு வரணும்னா 5 மணிக்கு அவங்க பாட்டிங்க ஸ்கூலுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற போது அந்த பாட்டி கண்ணில் தண்ணி ரத்தம்லாம் கலந்து வந்துருக்கு. ஏன்னா என் பேத்தி இப்படி பண்ணியிருக்கேன்னு இந்த அம்மா அந்த வாத்தியார் கேட்குற போது இல்லைம்மா நடந்துச்சு அப்படின்னா, இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறீங்களே என் பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் நம்ம ஆத்தூருக்கு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தால் 23ஆம் தேதி கூப்பிட்டு வந்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க இது ரொம்ப மோசமாக இருக்கும், நீங்கள் வந்து மதுரைக்கு வேணால் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்து கூலி தொழிலாளிங்க அவங்க அப்பா இது ஒசூரில் வேலை பார்க்குறாரு. இந்த தகவல் கிடைச்சோடனே அங்கேருந்து இவர் வந்து அவங்க வாத்தியார்ட்ட என்னங்க என் பிள்ளை அப்படி பண்ணிட்டு இவர் அவர்கிட்ட வாத்தியார்ட்ட முறையில் போது சரி ஒரு டைம் நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லி மதுரையில் அரவிந்தில் பார்க்குறாங்க. அவங்க என்னென்னா 95% அங்கே இது பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இல்லைன்றத 95% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. சரிங்க, இதுக்கு மேலே நம்ம சாரி சார், அதான் இல்லை அந்த பொண்ணு ஒரு முடிவுல போயிட்டு பாவம் எல்லாம் கரெக்டு. ஏன்னா பெண் குழந்தை நம்ம வந்து பெண் குழந்தைய வந்து ஊக்கப்படுத்தணும், நெகட்டிவாக சொல்லக்கூடாது. மனசுல சின்னதாக ஏதாவது ஒன்று பட்டுச்சு அப்படின்னாக்க வருத்தப்படுங்க. புகார் தொடர்பாக தலைவாசல் போலீசார் தலைமை ஆசிரியர் முருகவேல் மீது, மாணவி மீது தாக்குதல், வன்கொடுமை உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்து கைது செய்தனர். கைதான தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சேலம் மாவட்ட செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச் வளாகத்தில் நடந்த கொடூரம், தாமாக சரணடைந்த பாதிரியார். குமரி மாவட்டம் மயிலோடு மடத்துவிளையைச் சேர்ந்தவர் சேவியர் குமார். வயது 45, கன்னியாகுமரி போக்குவரத்து பணிமனை மெக்கானிக். நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராகவும் இருந்தார். மயிலோடு கிறிஸ்தவ ஆலய பங்கு பேரவையில் முன்னாள் பொருளாளராகவும் சேவியர் பணியாற்றினார். சேவியர் குமாருக்கும் இப்போதுள்ள பங்கு பேரவை தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி நிர்வாக ரீதியாக தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக 20ஆம் தேதி மயிலோடு சர்ச் வளாகத்தில் உள்ள பாதிரியார் வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது ஏற்பட்ட தகராறில் அயன்பாக்ஸ் பூந்தொட்டியால் தாக்கி சேவியர் கொல்லப்பட்டார். குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகினர். மயிலோடைச் சேர்ந்த ரமேஷ் பாபு, ராபின்சன், பெனிட்டோ உட்பட 15 பேர் மீது சேவியரின் மனைவி ஜெமிலா புகார் அளித்தார். இதில் ரமேஷ் பாபு திமுக ஒன்றிய செயலாளராகவும், ராபின்சன், பெனிட்டோ இருவரும் பாதிரியாராகவும் உள்ளனர். பங்கு பேரவை துணைத் தலைவர்களான ஜஸ்டிஸ் ரோ, வின்சென்ட் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தேடப்பட்டு வந்த பாதிரியார் ராபின்சன் இன்று காலை திருச்செந்தூர் கோர்ட்டில் சரணடைந்தார். தலைமறைவாக உள்ளவர்களை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ரமேஷ் பாபுவை அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி சஸ்பெண்ட் செய்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கொலை வழக்கில் தொடர்புடைய திமுக ஒன்றிய செயலாளருக்கு கொடுத்துள்ள கடும் தண்டனை தற்காலிக நீக்கம்தானா என்ற விமர்சனம் எழுந்துள்ளது.
அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது இந்த கொலையை தூண்டியதாக நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டியது. அது குறித்து ஏதேனும் விசாரணை நடத்தப்பட்டதா என அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. சேவியர் குமார் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் 26ஆம் தேதி நாகர்கோவிலில் போராட்டம் நடத்த உள்ளனர். பழனி மலையை இனி ஈஸியா ஏறலாம். பழனி முருகன் மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல படிப்பாதை, யானைப்பாதை, விஞ்ச் எனும் மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் வசதிகள் உள்ளன. இதில் ரோப்கார் மூலம் 3 நிமிடங்களில் மலைக்கோயிலை அடையலாம். இதனால் ரோப்காரில் பயணிக்க பக்தர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். விழா நேரங்களில் விரைவாக சென்று வர கூடுதல் ரயில் இயக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். பழனி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் 1,14,00,000 மதிப்பில் புது மின் இழுவை ரயிலை நன்கொடையாக வழங்கினார். அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நிறுத்தப்பட்டது. கடந்த சில மாதங்களாக சோதனை ஓட்டம் நடந்தது. 2.5 டன் வரை பஞ்சாமிர்த டின்களை வைத்து சோதனை செய்தனர். IIT குழுவினரும் ஆய்வு செய்து தர சான்றிதழ் வழங்கினர். இன்று உணவு அமைச்சர் சக்கரபாணி ரயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். பழனி கோயிலில் இதுவரை 2 மின் இழுவை ரயில்கள் பயன்பாட்டில் இருந்தன. அதில் ஒரு பெட்டியில் 32 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். புது ரயிலில் ஒரே நேரத்தில் 72 பேர் வரை பயணம் செய்யலாம். இது தவிர CCTV, AC, LED ஸ்கிரீன் என நவீன வசதிகள் புது ரயிலில் இடம்பெற்றுள்ளன. மலை மேல் ஏற 60 ரூபாயும் இறங்குவதற்கு 30 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தைப்பூசம் நேரத்தில் பக்தர்கள் விரைவாக மலையேறி முருகனை தரிசனம் செய்து திரும்ப முடியும் என கோயில் நிர்வாகிகள் கூறினர்.